கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல உங்கள் அனைவரும் நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஒரு சில வேத வசனங்களை எடுத்து நம்ம தியானிச்சுட்டு அப்பிற்கு நம்ம எல்லா விஷயங்களும் பேசி நம்மளோட சேர்ந்து கலந்து உரையாடலாம். அதுக்கு முன்பதாக ஒரு சங்கீதம் 103 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 103 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் ஒருத்தர் தமிழ்ல சரளமாய் நல்ல சத்தமா வாசிக்கணும். எனக்கு அதை மனுஷனுடைய நாட்கள் உள்ளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசிட உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. போதும். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை தான் பார்க்க போறோம். இந்த வசனம் எல்லாத்துக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு வசனம் தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த கடந்து போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு இந்த செய்தி உகந்ததா இருக்கும். ஏனென்றால் நம்ம மத்தியில ஒரு சகோதரன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். அது நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருந்தாலும் இருதயத்தை திடன்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா இறுதியில எது ஜெயிக்கும் என்றால் கர்த்தரை ஜெயிப்பார், மரணம் ஜெயிக்காது. ஏனென்றால் அவர் அதை வெட்டி சேர்க்க செய்துட்டார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கிட்டார். விளங்குதுங்களா? அப்ப வேத வசனத்தை சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அது அவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு நீங்க மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னா ஆங்கிலத்துல as for man his days are as grass, புல்லை போல இருக்குதான். ஒரு புல்லு நம்மளுக்கு தெரியும் எப்படி முளையும்னா பார்த்துருப்பீங்க. அது ஏதோ அப்படி சும்மா யாராவது புல்லை போய் நடுவாங்களா? இப்ப மாம்பழம் செடியை போய் நடுவாங்க. மாம்பழம் மேங்கோ ட்ரீ போய் நடுவாங்க. இப்ப டூரியன் ட்ரீ நடுவாங்க. போய் நடுறது ஒன்று இருக்கு. ஆனா புல்லு யாராவது போய் நட்டு நீங்க பார்த்துருக்கீங்க? நடப்பட்ட புல்லு என்ன செய்யும்? தானாய் முளையும். அந்த மாதிரிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. பார்த்தீங்கன்னா உலகத்துல இனப்பெருக்கம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு மட்டும் இனப்பெருக்கம் என்ற வாக்கு தத்துவத்தை கொடுக்கல. அந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் யார் கொடுத்தார்னா மனுஷ இனத்துக்கே கொடுத்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பழகி பெருகுகள் என்று சொன்னார். பிறகு நம்மளுக்கு தெரியும் நோவாவின் நாட்கள பெருமெல்லம் பூமியை சங்கரித்த பொழுது நோவாவுடைய சங்கதியை மட்டும் கர்த்தர் அடுத்தது பார்த்து சொன்னா இனி பழகி உலகத்தை நிரப்புங்கள் அப்படின்னு. அப்ப தேவன் உலகத்தை பழகி நிரப்புங்கள் சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தம் எல்லா மனுஷன் மேலேயும் இருக்குது. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நீதிமான் மேலும் துன்மார்க்கன் மேலேயும் அந்த வார்த்தை இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம பார்ப்போம் ஒரு சில மனிதர்களை பார்த்து இந்த இப்படி ஒரு கெட்டவங்களா இருக்கிறாங்களே, இப்படி அக்கிரமக்காரங்களா இருக்காங்க, இவங்களுக்கு ஏன் பிள்ளை பிறக்குது, ஆனா நல்ல நீதிமான்களுக்கோ பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்ற பாக்குற தருணங்கள்லாம் தாண்டின ஒரு விஷயம்தான் தேவனுடைய வாக்கு தத்துவம் எல்லாத்துக்கும் பொதுவாய் இருக்கிறது. என் வார்த்தை விளங்குதா? அப்ப கர்த்தர் உலகத்தை நிரப்புங்கள் என்று சொன்ன வார்த்தை பூமி எங்கும் ஜனங்களை மனுஷர்களை நிரப்ப சொல்லி. அப்ப அதுக்குதான் ஒரு வேதத்தை சொல்றது புல்லை போல. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? மனுஷனோட வாழ்க்கை புல்லு கோப்பாய் இருக்குது. அப்ப நம்மளுக்கு தெரியும் புல்லுன்றது இப்படி முளையும். அது பாத்தீங்கன்னா ஒண்ணு மாடு மேயும், இல்லைன்னா ஆடு மேயும், இல்லைன்னா அதுவே ஒரு நாள் வெயில் பட்டு சூடு பட்டுன்னு ஆயிரும், காஞ்சி செத்து போயிடும். அப்ப புல்லுடைய நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள். அப்ப இந்த இடத்துல கிராஸ் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது புல்லு நம்மளுக்கு தெரியும். அந்த அடுத்த வாசனம் ஒண்ணு சொல்லுது, வாசிங்க. வெளியின் புஷ்பத்தை அந்த 15 புல்லு கோப்பாய் இருக்கிறது. இங்க கவனிங்க, இங்கதான் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு. பூவை போல பூக்கிறான். அதுல இந்த பூவை போல பூக்கிறான் போது யார் தெரியுமா? இதுதான் தேவனுடைய ஜனங்கள். இப்ப சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பம் இப்படி சொல்லும் போதே ஒரு விசேஷத்த அபிஷேகம் உடைய மேசையாவை குறித்து அந்த இடத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட விஷயம். பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பம் நம்மளுக்கு தெரியும். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது அந்த சங்கீதம் அநேக நேரத்தை நம்ம யாருக்கு எடுத்துக்கிறோம்? ஏதோ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தது பத்தி பேசுறோம். ஆக்சுவலி அந்த வசனத்துடைய தீர்க்க தரிசனம் யாருடையது? இயேசு கிறிஸ்துவுடையது. அவள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு நேரிடாது. இந்த பள்ளத்தாக்குல ஒரு பூ. அதே போலதான் கர்த்தர் நம்மளை
ஒரு இடத்துல சொல்ற இடத்துல புஷ்பத்தை போல பூக்கிறான். இந்த புஷ்பத்தை போல பூக்கிறான் போது நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு புரியுற வண்ணமாய் சொல்லுகிற பூக்கள் அழகு கூடியது, ஆமாவா இல்லையா? பூக்கள் வசீகர தன்மையுடையது, அது அழகானது, புல்லை காட்டிலும் அது மேலானது, ஆமாவா இல்லையா? இந்த புற்கள் மத்தியிலையும் பூக்கள் பூக்கும். அப்ப இதுல எல்லாரும் மனிதர்கள் சமமாய் பிறந்து வாழ்ந்தாலும், அவங்களுடைய சரீரம் தேவன் எல்லோத்துக்கும் சமமாய் கொடுத்தாலும், புரியுமே சொல்லணும்னா வேற இனத்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மூளை இல்லாம, நம்மளுக்கு மட்டும் தேவ ஜனங்களுக்கு மட்டும் தனி ஒரு மூளை எக்ஸ்ட்ரா கருத்து கொடுத்து அனுப்புறது இல்ல. என் வார்த்தை வழங்குதா? ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் ஆதாம்க்கு எண்ணத்தை கொடுத்தாரோ அது அனைத்தும் இந்த அத்தனை உறுப்புகள் இன்னைக்கு நம்மளுக்குள்ளால இருக்கிறது. அது இன்னும் சரியாய் அப்படியேதான் இயங்கி கொண்டு இருக்குது. அப்ப கர்த்தர் நம்மளுக்கு அப்படி ஒரு பாரபட்சமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கும் போது, இதுல தேவனுடைய ஜனங்கள் மட்டும் எப்ப தனித்து பிரித்து எடுக்கப்படுகிறார்கள், அவர்கள் புஷ்பமாய் காணப்படும் போது. அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பார்க்கும் போது அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த புட்கள் மத்தியிலே பூக்கிற ஒரு புஷ்பம், ஒரு பூ. புஷ்பம்னா பூ விலகாது, புஷ்பம் விலகாது, சுத்த தமிழர். புஷ்பம் மலர் அப்படின்னும் போது அது பூவை குறிக்கிறது. அப்ப பூவை போல அவன் உதிக்கிறான். அவனுடைய வாழ்நாட்களும் அந்த புல்லோடைய வாழ்நாட்கள் எப்படி போல இருக்கு? ஒரே மாதிரி அவங்களுக்கு. அதான் பாத்தீங்கன்னா, நீதிமான் தன் நீதியிலே மடித்து போகிறான், தன் துர்மார்க்கத்தை நீட்டிட்டு வாழவா செய்யறான். நம்ம சேர்த்த கவலைப்பட வேண்டாதுன்னு, ரொம்ப நல்லவருங்க, ஆனா என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப சீக்கிரமாய் கடந்து போயிட்டார். சேர்த்து அந்த வருஷம் நமக்குள்ளால வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்டாங்களா கர்த்தர் நாட்கள் என்ன செய்யறாரு, நீடித்து கொடுக்கிறார். நீங்க என்ன சொல்றது, நீதிமொழியிலே இருக்குது அது. ஏனென்றால் அதோட நன்மை தீமை கணக்கை, வாழ்வு மரணத்தோட கணக்கை, அத மரணம் ஜனனம் கணக்குவாங்க, அது யாருக்கு அறிவாரு? கர்த்தர் ஒருவரே அறிவார். இந்த காயத்துக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு சமாதானமா கொடுத்த ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாரு. நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்ப தெய்வ ஆவியானவர் அவர் ஏவி இருக்கணும் சொன்னாரு. கொஞ்சம் காயமா இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது, கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். அப்ப கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் நீங்க ஒற்றுக்கொண்டால், ஒரு வேலை உங்க கூட இருக்கிறவங்க யாராவது மறைச்சிட்டால், அவங்க மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால், சரீர மரணத்துக்கு, ஆவிக்குரிய மரணம் அல்ல, சரீர மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால், கர்த்தருடைய கிருபை இரக்கம் அந்த எல்லை சரியானது. ஏனென்றால் அவரே அறிவார் ஏன் அதை செய்தார் என்று. வார்த்தை வழங்குது அவங்களுக்கு. நம்மளுக்கு புரியாது சிறந்த கர்த்தருடைய கணக்கு. அவர் சர்வ ஞானி, சர்வலோக அதிபதி, ஏகப்பட்ட நாமத்தை கொண்டு அவரை துதிக்கிறோம், புகழ்கிறோம், உண்மை. ஆனா அவர் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவுக்கு நம்ம முழுமையான கீழ்ப்படிதலும், அந்த தேவன் எடுக்கிற அந்த முடிவுக்கு முழுமையான ஒப்பு கொடுத்தலும் நம்ம இடத்துல காணப்பட்டால், தேவனுடைய சித்தத்தை விளங்கிக் கொள்வோம். என் வார்த்தை விளங்குது அவங்களுக்கு. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மளுக்கு ஏன் தேவனுடைய சித்தத்தை புரிகிறது இல்லைன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய மாம்சத்துக்குரிய இந்த புல்லை போல, பூமியில இருக்க காணப்படுற மனுஷர்களை போல நம்ம சராசரியாய் பார்க்கிறோம். பூ எங்க உதிக்கும்? செடியில மேல உதிக்குமா கீழே உதிக்கும்? மேலதான் பூக்கும், மேலதான் பூக்கும். செடியில வளர்ந்து பூக்கள் மேல பூக்கும். ஆனால் அந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க, வெளியின் புஷ்பத்தை போல இருக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அப்படின்னா அந்த காத்து அடிக்குது பாத்தீங்களா, ஒரு காத்து, அந்த காத்து அடிக்கும் போது பூ என்ன செய்யும்? கீழே உழு, பறக்காது. அதுக்கு இங்க ரெக்க இருக்குது. காத்து அடிக்கும் பொழுது பூ உழு, அந்த காத்தோடைய பலத்துக்கு. இதுதான் மரணம். விளங்குது அவங்களுக்கு? இதுதான் மரணம். அப்ப மரணம் ஒரு காத்து வீசும் பொழுது பூ உழுதுதான் ஆகும். அப்ப யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல காற்று வரும் என்று தெரியாது. இல்ல பாருங்க, நம்ம சொல்லுவாங்க இது ஒரு காத்து அடிச்ச பை அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆமாவா இல்லையா? உள்ளுக்கு ஏதோ ஒரு காத்து இருக்கு, அந்த காத்து வேற எதுவும் இல்லை, ஆத்மா. தேவன் இடத்துல ஜீவ சுவாசம் நம்ம இடத்துல பெற்றுக்கொண்டோம், தேவன் இடத்துல பெற்றுக்கொண்டோம். இந்த ஜீவ சுவாசம் நம்ம இடத்துல கொடுக்கப்படும் போது அது யாரோடையது? தேவனோடையது. அப்ப இது தேவனோடைய என்றால் இது எங்க போவோம்? தேவன் இடத்துல போவோம். எப்படி தெரியும்? உங்களுக்கு சொல்லி புரியுகிற, மனுஷனை கர்த்தர் எதினால் உண்டாக்கினார்? இல்ல, மனுஷனை
எதினால் உண்டு பண்ணினார்? மண்ணால உண்டு பண்ணினார், நம்மளுக்கு தெரியும். அப்ப மண்ணால எடுக்கிறது மண்ணுக்கே திரும்பிடும், தேவனால் உண்டானது தேவனிடக்கே திரும்பிடும். அப்ப இது நீங்க விலகி கொண்டீர்கள் என்றால் நம்ம இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றுறதுக்கு அது ஆறுறதுக்கு, அந்த காயங்கள் ஆறுறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு மருந்து போட முடியும், நம்ம அதை தேற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் வருகை தாமதித்தானால் மரணத்தை சந்திக்க வேண்டியது வரும். சில இடத்துல வெளியே மரணங்கள் நேரிடும் போது அதை நம்ம பார்க்க வேற மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன கவலையோ, அவங்க இடத்துல போய் நம்ம ஒரு ஆறுதல் சொல்லுவோம். ஆனா அதே சமயத்துல அது நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவுன்னு சொல்லி வரும் பொழுது அதனுடைய காயங்களும் தாக்கங்களும் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் நேற்று கூட சொல்லி கொண்டிருந்தேன், 10 வயதுல என் வீட்டுல ஏற்பட்ட மரணங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அது பெருசா தெரியல. ஏன்னா எங்க அம்மாவுடைய தாயார் அவங்க மரிக்கும் பொழுது நாங்க வீட்டுல தான் இருந்தோம். 10 வயசு எனக்கு இருக்கும், 11 வயசு தான் இருக்கும். அந்த காலகட்டம் தான். அந்த வயசுல அவங்க மரிக்கும் பொழுது அதை பார்க்கும்பொழுது நாங்கெல்லாம் வீட்டை விளையாண்டுட்டு இருந்தோம். எல்லாரும் மலர்ந்து கொண்டு இருந்தாங்க, நாங்க விளையாட்டு கொண்டிருந்தோம். அப்ப ஒரு 20 வயசுக்கு மேல பார்த்த மரணங்கள்லாம் பார்க்கும்போது மரணத்துக்கு போவோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாங்க எப்பயும் போல வெளியே போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட்டுக்கிட்டு படம் பார்க்க போய்கிட்டு இப்படிதான் இருந்தது என் வாழ்க்கையை சொல்லுகிறேன். 30 வயசுக்கு மேல நடக்கிற மரணங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த அழுத்தம், ஒரு கவலை வர ஆரம்பிக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இங்க வாலிப வயதில் உள்ள பிள்ளைங்க இருக்கீங்க, வாலிபர்கள் இருக்கீங்க, வாலிப பெண்மணி இருக்கீங்க, அதே சமயத்துல இளைஞர்கள் இருக்கீங்க, மேன்ஸ் 40 வயசு தொட்டவங்க இருக்கீங்க, வயதானவர்களும் இருக்கீங்க. நீங்க எல்லோரும் இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னதென்றால், ஒரு 30 வயசுல நான் சொன்ன மாதிரி 30 வயசுல மரணங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கவலை வரும், ஒரு சின்ன வருத்தம் வரும். ஆனா நீங்க 40 வயசு தொடும் பொழுது நீங்க மரணத்தை பார்க்கும் போது அந்த மரணத்தோட பார்வை மாறும், நம்மளோட சிந்தை மாறும். ஏனென்றால் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோம், மரணத்தை நோக்கி கிட்ட நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இல்ல 50 வயசு உள்ளவங்களுக்கு பயம் வரும், 60 வயசு உங்களுக்கு நடுக்கமே வரும். அந்த மாதிரி அப்ப நம்மளுக்கு மரணத்திலிருந்து சரீரத்துல பிரியறனால நம்மளுக்கு ஒரு கவலையும் ஒரு பயமும் வரதுக்கு காரணம் என்னது என்றால், நம்மளுக்கு அடுத்தது அங்க மறுபாழ்வுல என்ன வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம இன்னும் அறியாதது ஒன்றுதான். இப்ப பவுல் சொல்றாரு, நான் உன்னை கண்டேன், நான் அதை அறிய அவளாய் நான் வாஞ்சியாய் தொடங்குறேன், நான் அதை போய் ரீச் பண்ண போறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அப்ப அவருக்கு ஒண்ணு காட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு இப்ப ஃபாதர் பெட்ரிக் எப்ரஹாம் பாத்தீங்கன்னா நம்ம மூத்த தந்தை, முற்பிதான்வாங்க அப்ரஹாம், விசுவாசத்தின் தந்தை. அவரு பாத்தீங்கன்னா நான் பரமக்கானானே நாடினேன்றாரு. இதல்ல பரமக்கானான். அப்ப பரமக்கானான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. பவுல் பார்த்துட்டாரு. எப்படி தெரியும், 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்லி மறைமுகமா தன்னை குறித்து வேறொரு மனுஷன் சாயெல்லாம் பேசுகிறார். 3ஆம் வானத்து வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் அங்க வேற ஒண்ண பார்த்துட்டாரு. நிச்சயமாய் தெரியும் அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு அநேக பேருக்கு மரணத்தை சந்திக்கிறதுக்கு பயம். ஏன் என்றால் அங்க நம்மளுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு தெரியாத ஒரே காரணத்தினால கண்ணுக்கே தெரியாத இடத்துக்கு போகணுன்ற பயம் தான் நம்மள பாட்டு. அதை நம்ம அதை அறிந்துட்டோமானால், உதாரணத்துக்கு இப்ப வெளியெல்லாம் சிங்கங்கள் மேயுதுன்னு சொல்லியாச்சு. நீங்க யாச்சும் தைரியமா வழி போவீங்களா? எனக்கு சாப்பாடே இல்லாம நான் இங்க செத்தாதான் சாவறேன், வெளியே போய் சிங்கம் கையில கட்டி சாக மாட்டேன். நான் தானியம் எல்லாம் கிடையாது, ஆமாவா இல்லையா? ஆனா இந்த ஜன்னல்ல திறந்து பார்க்கும் போது சிங்கங்கள் நடமாடலாம் ஒரு இடத்துக்கு போச்சுன்னு தெரிஞ்சா தைரியமா வெளியாவீங்களா, வெளியாக மாட்டீங்களா? அப்ப வெளியே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த பக்கத்து வெளியே இருந்தா உங்களுக்கு தைரியம் வரும். அந்தாண்ட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா, நான் அந்தாண்ட சேஃபா தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா இங்க இருக்கிற பயம் போயிடும். அங்க நம்மளுக்கு தெரியாதனால நம்மளுக்கு அந்த இடத்த பார்த்தா என்ன தோணுது, பயம் வருது. அதான் சொல்ற, நான் மரணகிரியில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், என் தேவனே நீ என்னோட இருக்கு, உங்களோட கோலும் உங்களோட தடியும் என்னை தேற்றும். விளங்குதா உங்களுக்கு? அதான் சொல்ற, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்ய, என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த பாத்திரம் தெரியுமா? அவர் சொன்னாரு, இந்த பாத்திரம் என்று நீங்கும்படி உங்களுக்கு சித்தமானால். அந்த பாத்திரத்தை வச்சு அந்த சங்கீதம் பேசி கொண்டு இருக்குது. அந்த பாத்திரம்
அப்ப அதே மாதிரிதான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல இருக்கிற இன்னொரு அழகான ஒரு வார்த்தை இதுல போய்வே சேர்த்துக் கொள்ளலாம் என்றால், உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. That's a character for you. பூமியில பிறந்திருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாத வரைக்கும் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள நீங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த இலக்கை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த பொறுப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின அந்த கேரக்டர் நீங்க செய்து முடிக்காத வரைக்கும் எனக்கு எப்படிங்க செய்து முடிக்காத வரைக்கும் நீங்க கிளம்ப மாட்டீங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப பரிதாபமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த புல்லை போலே வாடி போயிருவாங்க. விளங்குதா உங்களுக்கு? அவங்க புஷ்பமாவே மாற மாட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க, வேலை முடிச்சுட்டா நான் பரலோகத்துக்கு போயிருவேன், வேலை முடிச்சுட்டா பரலோகத்துக்கு போய் இல்ல வேலை முடிக்காம கூட பரலோகத்துக்கு போற கேஸ் இருக்குது. பரலோகத்துக்கு போற கேஸும் இருக்குது, பாதாளத்துக்கு போறதும் இருக்குது. புரியுதா? புல்லை எடுத்து அக்கினில போட்டு எரிக்கப்படுறத போல என்ன சொல்றேன் புரியுதா? பவுல் சொல்ற நிருபங்களை சொல்றேன். எடுத்து ஸ்டபல் தூக்கி நெருப்புல போடுறது போல, வைக்கோல போல. வைக்கோல்ல புரியுதா என்ன உங்களுக்கு? வைக்கோல் நெருப்புல போட்டா எரியுமா? நெருப்பு கிட்ட போனாலும் எரியுமா? கிட்ட போனாலும் எரிஞ்சிடும். அப்படியும் இருக்குது போல முளைச்சி அழகை கொடுத்து, பூமிக்கு ஒரு அழகை கொடுத்து மண்ணில் விழுந்து மறிக்கிறது உண்டு. அப்ப நம்ம இதுல எதுல இருக்கிறோம்ன்றத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்மளை அறியணும், நான் என் தேவனுடைய மகிமைக்காக. அப்ப பூக்களை போல நம்ம பூக்கணும்னா அது உலகத்துக்கு அழகை கொடுக்கும். விளக்குதா உங்களுக்கு? அப்ப இங்க கவனிங்க, நம்மளுக்கு தெரியும் இப்ப மரணம் நம்மளை நெருக்காத வரைக்கும் நம்ம நல்லா ஒரு சில ஆள் சொல்லுவாங்க, இதை சூசைட் பண்ண நினைக்கிறவங்களா இருக்காங்களே, இவங்களாம் ஆக்சுவலி அறகுறைகள். ஏன் அறகுறை தெரியுமா உங்களுக்கு? ஒரு விறுவிறுப்புல போயிட்டு ஒரு இமோஷனல் ட்ரிகரிங்ல என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? எதையாவது குளோராக்ஸ் எடுத்து குடிச்சிடும். இதுக்கு நல்லா தெரியும், குளோராக்ஸ் குடிச்சா சாவ மாட்டோம்னு நல்லா தெரியும், கூகுள்லாம் பண்ணிடும். வாட் இஸ் இப்ப லேட்டஸ்ட் இது என்ன தெரியுமா? வாட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் சூசைட்? கூகுள் பண்ணி பார்க்கறாங்க. நம்ம லேட்டு சொல்ல வாட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் சூசைட் வருது. அதாவது என்ன சிறந்த வழி? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எல்லோருக்கும் என்னன்னா, தன் உயிரை எடுத்துக்கிறதுனா பெரிய ஈஸியான வேலை நினைச்சுக்கிறாங்க. நான் இங்க வாழ்றதை காட்டிலும் செத்தால் நல்லா இருக்கும். அன்பான தேவ பிள்ளைங்களே, நீங்க கவனிங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க நாவிலிருந்து வருமானால் தயவை செய்து அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? மரணம் கவனிங்க என்ன, மரணம் உங்க வாசல் படியில தட்டி வா கிளம்பலான்னு சொன்னா உங்களுக்கு அது போக மனது இருக்காது. இன்னைக்கு நம்ம பேர் பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனல் ட்ரிகர்ல தான், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, கவனிங்க நீங்க கவனிங்க, உணர்வோட இல்ல உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் அநேக பேர் உண்டு. யாராவது நிறுத்தி நிதானமாய் யோசிச்சு நிதானமாய் அறிந்து தெரிந்து பொறுமையா சத்தமையானதை பாக்குறீங்களா? இருக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஐயோ நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தால் கூட எவ்வளவு பேர் பாதிப்பாங்க, எவ்வளவு பேர் கவலைக்கு உள்ளாவாங்க, நான் செய்ய வேண்டிய வேலையை இன்னும் முடிக்காம இருக்குது, அது எவ்வளவு பேர்த்துக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்தும். நன்கு அறிந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை செய்ய மாட்டான். எல்லோரும் ஒரு அவசரத்துல அந்த முடிவை செய்கிறார்கள். ஆனாலும் அதான் சொன்னேன், தயவு செஞ்சு அப்படி வார்த்தைகள் அதாவது உங்க வார்த்தையில யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுங்க. மரணம் வரும்போது வரும். புரியுதா உங்களுக்கு? வான் அதை கூப்பிட்டுச்சுன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? போகாம இருக்கவே முடியாது. போக முடியாதா? போகாம இருக்கவும் முடியாது. அதான் ஒரு நல்ல ஞானி ஒருத்தர் சொன்னாரு, நான் மரணத்தை கண்டு பயப்பில்லை. ஏன் அப்படிங்கிறதுக்கு சொன்னாரா, நான் உயிரோடு இருக்கும் போது வரைக்கும் அது வராது, அது வந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் அதை குறித்து ஏன் கவலை பண்ணோன்ட்டு மரணத்தை மன எல்லையில வென்றவர்னு வச்சுங்க, மைண்ட் ஃபுல்லா ஜெயிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரணம், நான்லாம் ஒரு காலத்துல வாயில ரொம்ப அறிக்கிடுவேன், சூசைட் பண்ணிக்கணும், டென்ஷன், எனக்கு முடியல, சூசைட் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் மரணத்தோட ஏஜென்ட் அனுப்பி தட்டிட்டு வா கிளம்பலான்னாரு. எனக்கு அவங்க எல்லாம் ஆடிருச்சு. உங்களுக்கு தெரியாது, அது அனுபவப்படாத வரைக்கும் தெரியாது. ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்ப அவர் கர்த்தருக்குள் நெத்திரை அடைந்து விட்டார். அவருக்கு 70 வயசுக்கு மேல நன்று மிஷினரி ஊழியங்கள் எல்லாம் நன்கு களம் பார்த்து ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு பிரசங்கியாளர். அவர் சொன்னாரு, no matter how strong you are, if the death knock your door, you will be shattered அப்படின்னு. ஷட்டர்ட்னா புரியுதா உங்களுக்கு? நொறு ஆடிடுவீங்களாம், தட்டுமாறிடுவீங்க நீங்க.
அது உங்க கதவை தட்டினா. இன்னைக்கு ரொம்ப பேரு கர்த்தருக்குள் நித்திரை அடையும் போது ஆயிடுறாங்க. ஆனா அது கூப்பிட்டுச்சுன்னா, இப்ப நீங்க உட்காந்து காஃபி ஷாப்ல உட்காந்து திடீர்னு போலீஸ் உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு என்ன வராது? இல்ல பயம் எல்லாம் வரும்தான். இப்ப போலீஸ் கால் பண்ணி சொல்லுது, நான் வீட்டுக்கு வரேன், கிளம்பி இருங்க, நான் என்ன செய்ய போறேன், வாங்க போலாம், நான் உங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்க போறேன், இந்த மாதிரி கிரைம் உங்க மேல இருக்கு, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்ல சார் கொஞ்சம் வேலை ஒரு வாரம் டைம் எடுத்துக்கப்பா, நீ வேணா ஒரு வாரம், நான் ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு போறேன். அந்த ஒரு வாரம் நீங்க நிம்மதியா இருந்துருவீங்களா? நிம்மதியா இருந்துருவீங்களா? அந்த ஒரு வாரம் உங்களுக்கு என்னவாயிரும்? பயமும் நரகமும் ஆயிரும். இதான் சொன்னேன், திடீர்னு பிடிக்கிறது வேற, அவரா ஆளை அனுப்பி வா போலான்னு கூப்பிடுறது வேற. அவர் ஆள் அனுப்பி கூப்பிடலான்னு முடிவு பண்ணாருன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் மரணத்துடைய அந்த பயம் என்னன்னு. ஆனால் கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கிட்டார். அப்ப நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு, மேலானவைகளை கர்த்தர் நாட நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு திருச்சபைக்கு அவருடைய நம்ம பாஸ்டர் ஞானசேகரனுடைய மரணத்துக்கு பின்பு நான் இன்னைக்கு ஒரு போன்ல ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். உட்காந்துட்டு ட்ரம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா உட்காந்துட்டு ஸ்டைலா உட்காந்துட்டு வொர்ஷிப் பண்ணிட்டு, எனக்கு அதை பார்க்கும் போது ஒரு மாதிரி சீனு போன மாதிரி ஆச்சு. இங்க இல்ல, நான் சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப பேர் அது ஒரு ஃபேஷனாகவும் ஒரு மாதிரி ஸ்டைலாகவும், ஆனா நிஜமான வாழ்க்கை அது நம்மளை எங்க கொண்டு போக தெரியுமா? மரணத்துக்கு தயார்படுத்ததான் திருச்சபை செய்யுது. நம்ம எல்லோரும் திருச்சபை என்ன செய்யுதுன்னா, ஒரு நாள் காத்தடிக்கும் போது இந்த பூ எப்படி கீழே விழுந்துருமோ, அந்த விழும்போது நம்ம என்ன விதையாய் விழுகிறோம். விளங்குதா உங்களுக்கு? கோதுமை மணி செத்தாலாகி மிகுந்த பனி கொடுக்காது, செத்தாதான் மிகுந்த கனி கொடுக்கும், பலனை கொடுக்கும். விளங்குதா உங்களுக்கு? கோதுமை மணி விழுணும், விழுந்து சாகாயனில் கனி கொடுக்காது, அது செத்தே மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப நம்மளும் கோதுமை மணிதான், அதை கர்த்தர் விதைக்க சொல்லுகிறார். அப்ப நம்ம திருச்சபை நம்மளை எதுக்கு ஆயத்தப்படுத்துதுன்னா மரணத்துக்கு ஆயத்தப்படுது. விளங்குதா உங்களுக்கு? மன ரீதியாகவும் இறுதி ரீதியாகவும் நம்மளுடைய ஆத்மாவை சுத்திகரித்தும் நம்மளை ரெடி பண்ணுது. அப்ப இந்த வேலை நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு வேலை இல்ல. அன்பான வாலிப பிள்ளைகளே, வாலிப பொம்பளை பிள்ளைங்களே, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், சும்மா ஆசிரியும் ஒரு விருட்டிலையும் கிளம்பிடாதீங்க, நான் ஊழியக்காரன் ஆகப்போறேன் அதான் தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் ஊழியம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் ஊழியம் உண்டு. 5 ஊழியத்துல ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்கு. ஆனா விறுவிறுப்புலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அதோடைய தாக்கம் பலமானது, அது ரொம்ப பொறுப்பானது. இன்னைக்கு அநேக திருச்சபையில மூத்த ஊழியக்காரங்களை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்குது. இன்னைக்கு பார்க்கும்போது ஏன் தெரியுமா, அவங்க சொல்றாங்க, நான் உங்க கூட ஏன் நிக்கிறேன்னா, ஐயா நான் இந்த மாதிரி தனியா நின்றுருக்கேன் அப்படின்னு. அந்த தனியா நிக்கிறதுடைய கஷ்டம் தனியா நின்ற இன்னொருத்தவங்களுக்கு தான் தெரியும். விளங்குதா? அப்ப அந்த மாதிரிதான் திருச்சபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்காகனா, இந்த மாதிரி கஷ்டம் காலத்துல நம்ம ஒன்னா இருக்கிறது. நம்ம அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம், நல்லா சங்கீதம் 131 133 1 எடுத்து வாசிங்க. 133 verse 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. எவ்வளவு நல்லா இருக்கு. சகோதரன்னா யாரு? நம்ம தான் கிறிஸ்துக்குள் சகோதரர்களை கட்டப்பட்டிருக்கும். நம்ம ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு நன்மையா இருக்கும்னா, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்துக்க முடியும். இன்னைக்கு அநேக பேர் வெளியில யாராவது நீங்க திருச்சபைகளே இல்லாமல் இருந்தால், உங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்களா, திருச்சபைக்கு திரும்ப சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு சொந்தம் வேணும், அவங்களுக்கு ஒருமித்து வாசம் செய்யணும். விளங்குதா உங்களுக்கு? அநேக நேரத்தை தனிமை மனுஷனுக்கு கூடாதுன்றது வேதம் சொல்லுகிறது. நம்மளுக்கு தெரியும் முதல் திருச்சபை யாரு? ஆதாமும் ஏவாளும். அவங்கதான் முதல் சர்ச். அந்த முதல் மனுஷன் ஆதாம் இருக்கும்போது சர்ச் கட்ட முடியாது. அப்ப கர்த்தர் ஏவாள் திருச்சபைக்கு அடையாளம், அவதான் சபை. அப்ப ஒரு மனுஷன் சபை இல்லாமல் வாழ முடியாது. இன்னைக்கு அனைவரே சொல்றாங்க, நான் திருச்சபையெல்லாம் வாழ்ந்துருவேன், சர்ச்சே வேண்டாம், எனக்கு சர்ச் இல்லாம நான் வீட்டுல இருந்தேன். நான் சொல்றேன், எக்ஸ்கியூஸ் மீ, ராங். சபை இல்லாமல் ஆதாம் வாழ முடியாது. அப்ப ஆதாமுக்கு ஏற்ற திருச்சபையை கர்த்தர் உண்டு பண்ணினார். அது எங்க இருந்து உண்டு பண்ணாரு? அவனோட விழாவிடமிருந்து எடுத்து உண்டு பண்ணாரு. அப்ப திருச்சபையும் அவனை எப்படி இருக்காங்க?
ஒரே மாம்சமா இருக்காங்க. இதுதான் பவுல் சொல்றாரு, இதோ நான் ரகசியங்களை பேசுகிறேன்னு சொல்லி அந்த திருமணத்தை குறித்து பேசுறாரு பாத்தீங்களா, அது குறித்து தான் பேசுறாரு. அப்ப நம்மளும் திருச்சபையும் ஒன்றா கலந்திருக்கோம். இதுக்கெல்லாம் தலையா இருக்கிறது யாரு? கிறிஸ்து. அப்ப நாமளும் திருச்சபையும் கிறிஸ்துவும் எப்படி இருக்கும்? ஒன்றா இருக்கும், பிரிக்க முடியாது. இது அந்த திருத்துவத்துக்குள்ளால இருக்கிற ஒரு ரகசியங்கள். இதை நீங்க இன்னும் ஆராய இன்னும் நிறைய வரும், உங்களுக்கே வெளிப்பாடுகள் அநேக வரும். ஏன்னு சொல்றேன்னா, நம்ம அநேக நேரத்துல இந்த திருச்சபையை கூட்டா ஒற்றி போய் வாழ மாட்டோம். இந்த திருச்சபைக்குள்ள சேர்ந்து வாழணும் போது நம்மளுக்குள்ள பிரிவினைகள் வரும். இதை கொண்டு வரது யார் கேட்டீங்கன்னா சத்துரு. நீங்க கிடையாது, நான் உண்மையை சொல்றேன், நீங்க கிடையாது, சத்துரு. அவன் என்ன செய்வான்னா, யாருக்குள்ளால இருக்க காயங்களை தூண்டி அதை வஞ்சம் வகுப்பான். அது அப்படியே தூண்டி எழுப்பும். அதை இவங்களுக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காம இருக்கும், அவங்கள பார்த்தா இவங்களை பிடிக்காம இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ளால காணப்படுமானால் நினைத்துக் கொள்ளுங்கள், மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கும் பூவுக்கும் உப்பாயிருக்கிறது. வேறதா ஒரு காத்து வந்தா அந்த பூ அழகு குடித்தாலும் மணல விழுனா விழுதுதான் ஆகும். அது வாடி போய் விழணும்னு அவசியம் இல்லை, வாழ்ந்து தீத்துதான் போய் முடியணும்னு அவசியம் இல்லை. ஒரு காற்று வந்தால் பிடிங்கிட்டு விழுந்துடும். என் வார்த்தை புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுக்குள்ளால பிள்ளைகளே பெற்றோர்களுக்குள்ளால கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 5:5 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:5. இளைஞரே கேளுங்க, இளைஞர்களே, இங்க இருக்க வாலிப இளைஞர்களே, உங்க மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கவனிங்க, எனக்கு கொஞ்சம் இருங்க. மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்கள். இங்க இருக்கும் போது சபையில யாரெல்லாம் உங்களோட வயசு கூடிய இருக்கா, அவங்க உங்களோட மூப்பு தான் அர்த்தம். சபைக்கு ஒரு மூப்பர் இருக்கிறார், உங்களுக்கு. அப்ப அவருக்கும் நீங்க கனத்தை கொடுத்து நீங்க அவருக்கு கீழ்ப்படியணும். உங்களுக்கு பாஸ்டர் இருக்கான்னு சொல்லி பாஸ்டருக்கு மட்டும் இல்ல, அவர் மூப்பரா இருக்கிறாரு. நானே ஒரு சில விஷயங்கள் செய்ய போறேன்னா அவர் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஆக்சுவலி கலந்துதான் பேசணும். அதை நான் சேர்த்து சொல்லிடுவேன், மூப்பரே இப்படி செய்ய போறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருமா அவர்கிட்ட. உங்களுக்கு நீங்களும் கீழ்ப்படினவங்களுக்கு வாலிப பிள்ளைங்கள். ஏன் சொல்றேன்னா, வயசு ஏறினவங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையோட அருமை என்னதுட்டு. உங்களுக்கு நீங்கெல்லாம் வாலிப வயசுல ஆட்டம் போட்டு நீங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஜாலியான ஒரு லைஃப வாழ்ந்து நீங்க அப்படியே ஏகபோகமாய் திரிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை அவங்க வாழாம வந்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் வாழ்ந்துதான் வந்திருக்காங்க. வாழ்ந்து அது எல்லாம் மாயை என்று நன்கு அறிந்திருக்கிறாங்க. அதனால அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை அநேக நேரத்துல வாலிப பிள்ளைங்களே செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல, அது அசட்டை செய்கிறது. வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க உலகத்துக்கு பின்னாடி ஓடாதீங்கன்ட்டு. சில நேரத்துல கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மனசு வரலன்னா, உங்களுக்கு இன்னும் 40-50 வயசு வரல. அத்தனை வயசு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில உண்மையான விஷயம் எது என்று உங்களுக்கு விளங்க வரும் பொழுது, மரணம் எவ்வளவு நிஜமானதுன்றது வரும் பொழுது, மரணத்தோடைய தாக்கம் எவ்வளவு பலமா இருக்குன்னு விளங்கும் பொழுது, இந்த பூமி குறித்து அனித்தியமானவர்கள் வேண்டாம் உதறி தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அதெல்லாம் உதறி தள்ளுற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்தனால அவங்க சொல்றாங்க, பிள்ளைகளே இதெல்லாம் நாடி போகாதீங்கன்னு மூப்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது அநேக வாலிப பிள்ளைங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. நீங்க சொல்லுவீங்க, அங்கிள் உங்களுக்கு நான் தெரியும், நாங்களுக்கு காடி தான் வேணும், எங்களுக்கு வீடு தான் வேணும், எங்களுக்கு மோட்டர் பைக் தான் வேணும். அவங்க சொல்லுவாங்க, வாங்கிக்கோப்பா, உனக்கு நல்லது வேணும்னா உனக்கு அது சரியாய் பயன்படுமானால் வாங்கிக்கொள். விலை உயர்ந்த காரியம் எல்லாம் நான் ஃபெராரி தான் வாங்க போறேன், காட்டுறதுக்காக வாங்க போற, நீ காட்டுறதுக்கு வாங்க போற. இது வேற கர்த்தர்கிட்டே ஜெபிக்கிறது. அப்ப நம்மளுடைய சிந்தை எல்லாம் எங்க இருக்குதுன்னா, மண்ணுல ஒரு நாள் விழுந்துருவன்ற சிந்தை மனதுல இல்ல, மைண்ட்ல இல்ல. அதான் சொன்னேன், நீங்க வாலிப பிள்ளைங்க மரணத்தை பார்க்கிற அந்த கண்ணோட்டம் வேற. வாலிபன் வயசுல இருந்து தாண்டி ஒரு முதிர்ந்த வயசுல போய் இருக்கிற மனிதர்கள் பார்க்கிற மரணத்தோட கோணம் வேற. அவங்களுக்கு அந்த வழி தெரியும், எது நெஜம்னு தெரியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் மரணத்துக்குள்ள போய்தான் ஆகணும், நான் அங்க போய் என்னை படைத்தவரை நேருக்கு நேரம் சந்தித்தாதான் ஆகணும், நான் அவரை பார்த்தாகணும், அவர்கிட்ட கடுக்கொப்பு வச்சாகணும். ஏகப்பட்ட பயங்கள் உள்ளுக்கு வரும். அதனாலதான் அவங்க மறைமுகமா உங்களுக்கு என்ன செய்யறாங்க, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
வேண்டாப்பா, இது செய்யாத, உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, உங்க அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. இன்னைக்கு இருக்க எத்தனை சின்ன சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம் இப்பெல்லாம் வந்து அம்மா அப்பா சொன்னா ஏன் அப்படின்னு தஞ்சை நிமித்து நிக்குது. தப்பு, தப்பு. நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க அவங்க நடந்து வந்த கஷ்டத்தை தன் பிள்ளை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்றாங்க. அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்றாங்க, வேண்டாம், விலக்கிக்கோ, காத்துக்கொள்ளு. நம்ம ஆளுங்க என்ன செய்யறதில்ல, அதை காத்து கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும். வாலிப பிள்ளைங்க வாயில வர ரொம்ப பிரச்சமான ஒரு வார்த்தை என்னது, எங்களுக்கு தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு வாழ்க்கையை குறித்து ஒன்றும் தெரியாது. வாலிப பிள்ளைங்க அநேக நேரத்துல காதல்லையோ இந்த தேவையில்லாத உலக காரியங்கள் சிக்கி கொண்டு தன் வாழ்க்கையை இழந்த நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு தெரியும் நெஞ்சு நிமித்திட்டு அதுவும் போயிடுச்சு. போயிட்டு இன்னைக்கு என்னாச்சு, அதோட வாழ்க்கையே கதை தெரியாம போச்சு, அர்த்தம் தெரியாத போச்சு. அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எப்ப கண்ணை கசக்கிட்டு நின்றதுக்கு அப்புறம் யாருக்காவது 10 காசுக்கு பிரயோஜனம் உண்டா? அப்ப ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களை பார்த்து, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சாட்சிகளை பார்த்து நம்மள என்ன செய்யணும், சரி பண்ணணும், சரி பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியணும், ஒரு நாள் பூவை போல கீழே விழுந்துரும். ஆனா நான் விழும்போது பூவா விழுறா இல்ல இந்த புல்லை போல விழுந்துட்டு நான் எனக்கு தெரியணும். புல்ல போல காஞ்சி போயிட்டுனா இல்லை, பூவை போலதான் நான் பூவா தான் விழுந்தனான்றது நீங்க அறிஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியல, உலகத்திற்கு வாழ்ந்துருக்க புல்லை போல வாழ்ந்துகிட்டு இருக்குது. நான் உதிக்கிறேன், நான் வளர்றேன், அங்கேயே கடக்கிறேன், ஒரு டெய்லி ருட்டீன் லைஃப். நாளைக்கு ஆடு வந்து மேயும், மாடு வந்து மேயும், யாராவது மேல நடந்துகிட்டு போவாங்க. வாழ்க்கையை அப்படியே விட்டுரும் கீழே, எல்லாம் வந்து மேய்ச்சிட்டு போங்க, மெதிச்சுட்டு போங்க என் மேல. யாருக்கும் புரிஜனம் இல்லாத ஒரு புல் அவங்களுக்கு, யாருக்கும் புரிஜனம் இல்லை அதால. ஆனா பச்சை பச்சேன்னு இருக்கும். ஆனா பூக்கள் அப்படி இல்லை. அந்த விதையில விழுந்து, அந்த மண்ணுக்குள்ள விழுந்து, விதையாய் விழுந்து மண்ணுக்குள்ள இருந்து முட்டி மோதி மேல எந்திரிச்சு பூவாய் கொடுத்தாலும் இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? யாராவது பிள்ளை பிச்சு தலையில வச்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லதானே. ஆனா பூவை பிச்சு என்ன செய்வாங்க, தலையில வச்சுக்குவாங்க. அப்ப தலையில இருக்கணுமா தரையில இருக்கணுமான்றதை நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் எப்படி என் வாழ்க்கையை கொண்டு போகிறேன், நான் என் வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட நம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தர் என் வாழ்க்கையை எதெல்லாம் நடத்தி கொண்டு போகணும்னு நீங்க கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். அநேக பேர் வாயில சொல்லும், ஆண்டவரே வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க. நான் விளையாட சொல்ல, உண்மையதான் சொல்றேன். அநேக பேர் வாழ்க்கையை இப்படிதான் வாயில ஒப்பு கொடுக்குது. அதுக்கு வந்து அது ஏதோ ஒரு வார்த்தை. இப்ப நான் கேட்கிறேன், எல்லோரும் எத்தனை பேர் கர்த்தர் கேட்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்க? எல்லாம் கை வைக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? ஆனா உண்மையாலே நம்ம தேவ சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுக்குறோமா? அவருக்காக என் வாழ்க்கையை நான் கொடுத்துறேன், நீங்க ஒண்ணு எனக்கு ஏதோ ஆயத்தப்படுத்திருக்கீங்களா ஆண்டவரே, நான் அதை கொண்டு நான் அதை அடையும் வரைக்கும், என்ன நான் அதை அடைந்து தீர்க்கும் வரைக்கும் நான் உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்தவங்க இருக்கீங்களா? ஒப்பு கொடுத்திருந்தால் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு முடிச்சுருவார். டாஸ்க் பினிஷ். விளங்குதா உங்களுக்கு? நீங்க ஒப்பு கொடுக்கும் போது எத்தனை பேர் மரண வாசல் வரைக்கும் போய் நின்றுட்டு கர்த்தர் மரணத்தை காட்டிட்டு திரும்பி வந்தவங்களும் இருக்காங்க, மரணத்தை வாசலை தாண்டி போனவங்களும் இருக்காங்க. மறுப்பே கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? காத்து வரும், ஆனா காத்திருக்கும், எப்ப வரும் தெரியாது. தெரியாது, திடீர்னு வந்துச்சு. பாத்தீங்களா இல்லையா? நம்மளால எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் நம்ம மத்தியில அந்த காத்து வந்து ஒரு தட்டிட்டு போகும்போது அதுல புஷ்பமாய் விழுந்த தேவதாசனாகிய ஞானசேகரனுக்காக ஒரு நிமிஷம் நம்ம மௌன அஞ்சலி செலுத்தலாம். எழுத
சரி, அமர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து செய்தி பார்க்கலாம். அப்ப நமக்குள்ளால காணப்படுற பெருமைகள், நமக்குள்ளால காணப்படுகிற இந்த கோபங்கள், எரிச்சல்கள், இது எல்லாத்தையும் சகோதரத்துவத்துக்குள்ளால என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரவே கூடாது. தூக்கி வெளியே போட்டுருணும். அது இந்த புல்லை போல வாழ்ற மனிதர்களுக்குரியது. நம்மளாம் புஷ்பத்தை போல உள்ளவர்கள். அப்ப நம்மளுக்கு இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது. புரியுது பாஷை சொன்னா திருச்சபைக்குள்ளால இருக்கவே கூடாது. விளங்குதா உங்களுக்கு? இப்ப நடந்த சம்பவத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாடப்பினை படிச்சு கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். நான் இப்படிதான் இருக்கணும். அப்ப நமக்கு மத்தியில் கடந்து போன அந்த ஊழியக்காரருடைய நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட நல்ல கேரக்டர் உள்ளவர். அந்த நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். விளங்குதா உங்களுக்கு? அதை பாட்டு நம்ம கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளாம எப்பயோ போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா நம்மளுக்கு அவங்க மரணத்தால சொல்லி கொடுத்த பாடமும் நம்மளுக்கு என்ன செய்யாது? வேலை செய்யாது. நம்மளுக்கு தெரியும் மரத்துக்குள் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் போது கோதுமை மணியை மண்ணுல விழுகிற மிகுந்த கனி கொடுக்கும்னா, பலனை கொடுக்கும்னா, செத்து போன ஒரு மனுஷன் எப்படி கனி கொடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? அவன் வாழ்ந்த வாழ்நாட்கள உள்ள நல்ல நல்ல கிரியை இனி வெளிவரும் பொழுது அதனால அவன் நல்ல கனி சம்பாதித்தானா கெட்ட கனி சம்பாதித்தானா நம்ம என்ன செய்யும்? தெரியும். நம்மளுக்கு தெரியும் அவரை பார்த்து எவ்வளவு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவரோட பொறுமை என்னது? இந்த மனுஷன் ஒரு பொறுமைசாலி, இந்த மனுஷன் ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன், எந்நேரம் ஆவியிலே நிரம்பி இருக்கிற மனுஷன், அந்த மனுஷன் என்னைக்கும் பாசிட்டிவா தான் பேசுவார், அவர் வாயில கெட்ட வார்த்தை காணப்படாது, அவர் என்றைக்கும் நிதானமா இருப்பார்னு நம்ம எப்ப அந்த மனுஷனை கொடுத்து நல் சாட்சி கொடுக்கிறோமோ விதைத்த கோதுமை மணி பலனை கொடுத்துருச்சு. விளங்குதா உங்களுக்கு? அப்ப நம்ம விழும்போது நல்ல கனி இருக்குதா கெட்ட கனி இருக்கான்றது தெரிய வரும். ஒரு சார் சொல்லுவாங்க, இது வாழ்ந்ததுக்கு போனது எவ்வளையோ நல்லதுன்னு சொல்றாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்திருக்கேன். அவங்களோட மரணம் அவங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். அதாங்க அவன் செஞ்ச வேணாங்க, அதாங்க அவன் செஞ்ச கேடுங்க அப்படின்னு பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்திருக்கீங்களா? உங்க வீட்லயும் பாத்திருப்பீங்க. என்ன தழுவுறது அப்படின்னு. ஏன்? அவங்க வாழ்க்கையோட சாட்சி. அப்ப ஞாபகம் வச்சுங்க வாலிப பிள்ளைங்களே, நீங்க நினைச்சிக்காதீங்க நான் என்னைக்குமே நான் வாலிப வயசு நினைச்சிருந்தேன் என்னதுன்னு, நான் சாவே மாட்டேன் அப்படின்னு. சின்ன பையன் மாதிரிதான் பேசுவேன். அப்ப விளங்குதா உங்களுக்கு? நான் எல்லாம் அப்படின்னு விளங்குதா உங்களுக்கு? ஆனா ஒரு வயசுக்கு ஏறும் போதுதான் தெரியுது, இல்ல 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 முதிர்ச்சி இல்லாத பேச்சு. அப்ப இங்க இருக்க வாலிப பிள்ளைங்களை விளங்கிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது நீங்களும் வளர்ந்து வருவீங்க. விளங்குதா உங்களுக்கு? பூ இப்படி முளையும். 30 வருஷம் மரத்துல இருந்து இன்னைக்கா பாத்திருக்கீங்களா? எவ்வளவு மாசத்துல முளையும்? ஒரு பூச்செடியில ஒரு மாசம் 2 மாசத்துல முளைஞ்சிருமா? ஒரு 3 மாசத்துல பூ கொடுத்துருமா? அதோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட வாழாது. பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு ஒப்பாதான் நம்ம வாழ்க்கை இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு 20 வயசு இருக்க வாலிப பையனை கூப்பிட்டுக்கங்க, 20 வயசு எப்படி ஆச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தெரியாது, 20 வயசு ஆச்சு. ஒரு 30 வயசு அவனுக்கு கல்யாணமே பண்ணலாம் ஒரு பயம் வரும் பாருங்க. 30 வயசு ஆச்சு எனக்கு, வீடு கவலை வந்துடும், காடி கவலை வந்துடும், படிக்கலன்ற கவலை வந்துடும், கல்யாணம் பண்ணலன்ற கவலை வந்துடும், எல்லா கவலையும் வந்துடும். அப்படியே உட்காந்து ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானி உட்காந்து யோசிக்க உட்காந்து ஏன் கவலை இருக்கு கேட்டா, வாழ்க்கையை நினைச்சா எனக்கு சொல்ல தெரியல, இன்னும் அது செட்டில் ஆகல, இது செட்டில் ஆகல, டென்ஷனா இருக்குன்னு. 30 வருஷமா மாப்பிள்ள என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல. இது 40 வயசு ஆகி எதுவுமே ஆகணும்னு வச்சுங்களேன், இன்னும் விரக்தி வந்துடும். ஐயோயோ, அந்த மாதிரி அநேக நேரத்தை கவலைப்பட்டே வாழ்க்கை போகுது, வீணாய் போகுது. ஏன் தெரியுமா? சில நேரத்தை உங்களுக்கு வாலிப வயசுல சொல்லுவாங்க, யாராவது பக்கத்துல இருந்து ஆலோசனை கொடுப்பாங்க உங்களுக்கு, இந்த வயசுல இதை செய்யா, இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. நீங்க எவன் பேச்சும் கேட்க தேவையில்ல, உங்க பெத்தவங்க பேச்ச கேட்டாலே போதும். நீங்க பெத்தவங்க பேச்ச கேட்டா போதும். உங்க திருச்சபையில இருக்கிற ஊழியக்காரங்க உங்க நன்மைக்கு ஏதோ சொன்னாலே கேட்கறது போதும். அதுக்கு ஊழியக்காரன் மட்டும் பேச்சு கேட்ப, அப்பா அம்மா பேச்சு கேட்காதீங்க. உங்க தாய் தந்திரி முதல்ல கனப்படுத்துங்க. ஊழியக்காரன் லிஸ்ட் 10 பிரமாணத்துக்குள்ள வரவே இல்லை, தாய் தகப்பன் வந்துட்டாங்க, அதுல ஞாபகம் வச்சுங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட். புரியுதா உங்களுக்கு? நாங்களாம் ஆவிக்குறி சாப்பாடு கொடுக்குறோங்க, அவங்களுக்கு ஆவிக்குறி சாப்பாடு கொடுக்குறாங்க, மாம்சத்துக்குரிய சாப்பாடு கொடுக்குறாங்க, சட்ட துணி எல்லாத்தையும் தான் வாங்கி கொடுக்குறாங்க. பிளஸ் இன் பிராக்கெட் உங்களுக்கு உதயம் சேர்த்து கொடுப்பாங்க.
அதெல்லாம் உங்களை திருத்தறதுக்கு செய்யற ப்ரோசஸ். இன்னைக்கு தாய் தகப்பெல்லாம் கொஞ்சம் அடிச்சிட்டா எங்க அம்மா பிடிக்கல, எங்க அப்பாவை பிடிக்கல, நான் கேட்க மாட்டேன், இஷ்டம், நான் போறேன். ஓ, யார் பிடிச்சி வச்சா? எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு அழுவு. இன்னைக்கு எல்லாம் அப்படித்தான், ஒரு விறுவிறுப்புல ஒரு இதுல போகுது. எது நடக்குதோ இல்லையோ, மீண்டும் சொல்றேன், மரணம் வரும், காற்று வரும். அடிக்கும் போது பூவா விழ போறீங்களா, வெயில கரிஞ்சி புல்லா காஞ்சி போக போறீங்களா, நீங்க தான் தீர்மானிக்கணும். நாளைக்கு தேவன் முன்னுக்கு போய் நிற்கும் பொழுது, அழகான பூ, உண்மையை மொத்தமான ஊழியக்காரனே வான்னு சொல்றாரா, இல்ல அந்த புல்ல தூக்கி இவங்க ஓரத்துல போடுப்பா, அங்க கொஞ்சம் ஃபயர் ஏத்த போறேன், அதுக்கப்புறம் தூக்கி உள்ளுக்கு போடுன்னு சொல்ல போறாரா? தெரியாது, தெரியாது. அதாவது நம்ம மத்தியில காணப்படுற எரிச்சல்கள், கோபங்கள், இதெல்லாம் ஏதாவது இருந்தா கொஞ்சம் மூட்டை கட்டி நல்லா பெரிய கடலாம் பார்த்து தூக்கி போட்டுருங்க, எங்கேயோ போய் தொலைட்டோம். அது நமக்குள்ள வச்சிருக்க கூடாது. ஏனென்றால் நேற்று இருந்த மனிதன் இன்னைக்கு தெரியாது, தெரியாது. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. அதான் உண்மை. இன்னும் உட்காந்துட்டு உங்களுக்குள்ளால எனக்கு இவங்க பிடிக்கல, அவங்களுக்குள்ள வெஞ்சன்ஸ் இருக்கு, இவங்க இப்படி இவங்க அப்படி, நிப்பாட்டிட்டு வேண்டவே வேண்டாம். உங்க திருச்சபையிலும் இருந்தால் தயவு செஞ்சு போய் ஒப்பிடுற அவங்க. ஆன்லைன்ல இருக்கணும்னு சொல்றேன், இருந்தா போய் ஒப்பிடுற அவங்க. ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கை இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு முடியறதுக்கு ஒப்பாகி இருக்குது. அவங்களுக்கு எப்ப காத்து வரனே தெரியாது. புரியுதா? இந்த காத்து வரும், இந்த காத்து போயிடும், உடம்பு அப்படியே போயிடும், பொத்துன்னு விழுந்துடும். விளங்குதா? உள்ளுக்கு ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் தான் இந்த வெளி மனுஷனை இயக்கி கொண்டிருந்தான். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நம்மளுக்கு தெரியும், நம்ம தேவன் காணப்பட முடியாத தேவன். ஆமாவா இல்லையா? அவர் நித்தியம் நித்தியம் சதாகாலம் ஆவியில ஜீவித்துக் கொண்டிருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்ப ஜீவித்து ஆவியில இருக்கிற தேவன், புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்விசிபிள் காட் விசிபிள் வேர்ல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி, இதுக்குள்ள விசிபிள் மனுஷனை கிரியேட் பண்ணி, இன்விசிபிள் காட்டோட ஸ்பிரிட்டுக்கு உள்ளுக்க வச்சு, அந்த உள்ளுக்கு இருக்கிற மனுஷனை இந்த இந்த உலகத்துல வாழ வச்சு இவனை ரெடி பண்ணி, புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்பிரிட் ரெடி ஆக்கி இந்த போர்டை தட்டி இதை தூக்கி போயிருவார். அதுக்கு வேண்டியது இந்த பாடி இல்ல, எது? மூச்சு காத்துலப்பா, உங்க ஆத்மா. அதை ஆயத்தம் படுத்துகிறார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நம்மளோட பயணம் ஒரு ஷார்ட் ட்ரிப் பயணம். ஒரு சில ஆளுக்கு 40, ஒரு சில ஆளுக்கு 50, ஒரு சில ஆளுக்கு 60, 70, 80. கொஞ்சம் நல்ல உடம்பை நல்லா பார்த்து கொண்டு 100 வரைக்கும் போறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அப்ப 70, 80 எப்படி 90, 100 வரைக்கும் போனாங்க? வேதம் அதை ஒரு கணக்குல சொல்லுது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. விளங்குதா? ஒரு கணக்கு கொடுக்குது. எங்க ஒரு சால வெயிட்ல பாட்டிங்கெல்லாம் இருக்காங்க, 80 வயசுக்கு மேல என்ன இருக்காங்களா இல்லையா? என் பாட்டியில 90 வருஷத்துக்கு தாங்குச்சு. அது ஒரு வயரம் பாஞ்ச கட்டை. உண்மையாலே அவ்வளவு ஸ்ட்ராங் பாடி. அவங்க அவ்வளவு அழகா தன்னை சாப்பாடுலாம் ரொம்ப கச்சிதமா பார்த்துக்கிட்டு வாழலாம். ஆனா 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து உங்க வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இல்லைன்னா, அது அந்த புல்லுக்கு சமானமானதான் இருக்கு. வார்த்தை புரியுதா? அது அந்த பூக்கு சமமா தான் இருக்குது. சாரி, மன்னிச்சிருங்க, அந்த புல்லுக்கு சமமா இருக்கு. நீங்க 30 வயசு 40 வயசு 50 வயசு வரைக்கும் வாழ்ந்து நீங்க கனி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னா, அந்த பூக்கு ஒப்பா இருக்குது. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அப்ப நம்மளுடைய ஆத்மாவை ஆயத்தம் செய்யறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? இந்த சரீரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? இதுக்குள்ளால நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பழைய ஏற்பாடுல தேவன் என்ன செய்ய சொன்னாரு? கூடாரத்தை போட சொன்னாரா இல்லையா? கூடாரத்து மேல என்ன நடந்துச்சு? கூடாரத்து மேல என்ன நடந்துச்சு? முதல்ல தேவன் சீனாய் மலை மேல வந்து இறங்கினாரா? அவரோட பிரசன்னமே சீனாய் மலையை மூடிடுச்சா? அடுத்தது அவர் எங்க இறங்கினாரு? கூடாரத்துக்குள்ளால இறங்கினாரு. ஆமாவா? அந்த கூடாரத்து மேல இறங்கினாரா? பிறகு என்ன செஞ்சாரு? கூடாரத்தை விட்டு போயிடுவாரு. அதே போலதான் மனுஷன் மேல தேவ ஆவியானவர், புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய ஆத்மா சரிப்படுறதுக்காக உள்ளுக்கு வருவாரு. வந்த முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாரு? இந்த கூடாரத்தை விட்டு போயிடுவாங்க. இந்த ஆவி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தூக்கிட்டு கிளம்பிடுவாரு. வேலை முடிஞ்சு, கூடாரம் முடிஞ்சிடும், நிரந்தரமா இருக்காது. அதான் வேதம் சொல்றது, நம்ம ஒரு கூடார வாசி, டென்ட் வாசி. டென்ட் வாசினா புரிஞ்சா இல்லையா? இன்னைக்கு இங்க இருக்கும், நாளைக்கு அங்க இருக்கும், எங்க வேணா இருக்கும். அதுக்கு நித்திய நித்தியமா இருக்கிற ஒரு இடம் மேலதான்.
விளங்குது அவங்களுக்கு? இன்னைக்கு நிச்சயம் பரலோகம் தான். அப்ப நம்மளுக்கு பரலோகத்தை குறித்து பிக்சர் இல்லாதனால, பரலோகத்தை குறித்து நன்கு ஒரு ஞானம் இல்லாதனால அநேக நேரத்துல இந்த மரணத்தை குறித்து ஒரு பயம் வரும். அப்ப நம்மளுக்கு அது போயிட்டு இருந்துச்சுன்னா பரலோகத்தை குறித்து வெளிப்பாடு வந்துருச்சுன்னு அர்த்தம். வார்த்தை புரியுதா? பரலோகத்தை குறித்து உங்களுக்கு நல்ல பிக்சர் இருந்துச்சுன்னா நீங்க இந்த பூமியை குறித்து பெருசா கவலைப்பட மாட்டீங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்படி ஜெயித்த மனிதர்கள் தான் பாத்தீங்கன்னா சேர்த்த மரணத்தை முன்னே சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பரிசுத்தம் வாங்கினா தேதியை சொல்லிட்டு தான் வாங்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்க? நிறைய சாட்சி இருக்கு, போய் தட்டிக்கிறேன் யூடியூப்ல. மரத்தை சொல்லி வேலையெல்லாம் முடிச்சுட்டு புரியுதா குளிச்சுட்டு வந்து இப்படி ஜாலியா படம் தூங்கிட்டு போயிடுவாங்க. ரெடி, வேல் ரெடி. அவங்களுக்கு தெரியும் அடுத்ததாங்க என்னன்னு விட்டு தொலைடா இருந்து அப்படின்ற மாதிரி அவங்க ஆயத்தமாவே இருந்தாங்க. அவங்களுக்கு அப்ப நம்மளை கர்த்தர் எதுக்கு அழைத்தார், பூமியில ஏன் உண்டாக்கினார், நம்மளை ஏன் சரீரத்துக்குள்ள வைத்தார் என்று நம்ம விளங்கிச்சுன்னா நம்ம அந்த மிஷன்லயே நம்ம நடந்து போவோம். ஏன்னா வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் பயணத்தை ஓடி முடிச்சுதான் ஆகணும். ஆனா ஓடி முடிக்கும் பொழுது முடிச்சுமா முடிக்கலையான்றதுதான் ரிசல்ட்டே இருக்குது. அப்ப வேண்டும் வேணா நம்ம ஓட்டத்தை ஒரு நாள் செஞ்சாகணும், ஓடி முடிச்சுதான் ஆகணும். ஓடி ஆகணும் இல்லப்பா, ஒரு நாள் ஓட்டத்தை முடிச்சுதான் ஆகணும். ஆனா முடிக்கும் போது நம்ம அதை சரியா முடிச்சோமா சரியா முடிக்கலையான்றதுதான் விஷயமே. அப்ப நம்ம சரியாய் முடித்தோமானால் பூவை போல இருக்கும், இல்லைன்னா புல்லை போல இருப்போம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சு நம்ம அந்த இறுதி செய்திக்கு வந்துடலாம். அதே சங்கீதம் 103:17 வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அதாவது கர்த்தர் மேல பயம் உள்ளவர்கள், கர்த்தர் மேல பக்தி உள்ளவர்கள், கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். பயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப அப்பா அம்மா மேல பயம் இருக்காளியா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன பயம்? ஐயோ மான்ஸ்டர் அப்படியா? இல்ல, எங்க அப்பா அம்மா எனக்கு எது சொன்னாலும் நல்லா சொல்ல, நான் தப்பு பண்ணிட்டா அடிச்சிருவாரு. எங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். நல்லவர்கள் நல்லவர்தான் ஒத்துக்குவாங்க. சட்ட துணி வாங்கி தரேன், சாப்பாடு அதெல்லாம் சூப்பர், பசிக்கலாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் நல்லா போஷிப்பார். ஆமா தானே? ஆனா அப்பா அம்மா பயம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் நான் ஏதோ சாட்டை தப்பா பண்றேன் பண்ணிடுவாரு, விட்டுருவாரு ஒண்ணு அப்படி. ஆமா, அதுதான் இந்த பயத்துக்கு பிறந்து இந்த நீங்க இந்த கர்மாமூச்சியை பார்த்தா பயப்படுறீங்க, அந்த பயம் இல்ல, அது அர்த்தமேற்ற பயம் அது. இப்ப நீங்க நிறைய பேர் நம்ம அப்படிதான் பயந்துகிட்டு இருக்கோம். கர்ப்பாம்பூச்சி பார்த்தா பயப்படுற மாதிரி உங்களுக்கு, அதனால உங்களுக்கு நன்மை இல்லை. ஆனா தகப்பன் மேல வைத்திருக்க பயத்து மேல உங்களுக்கு நன்மை உண்டு. அதேதான் கர்த்தர் மேல பயப்படுற பயம் உங்களுக்கு நன்மை எதுவா இருக்கும். அதான் அந்த வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கும். அவரை நீங்க தகப்பனாய் பார்த்து ஒரு தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் பயமும் மரியாதையும் அவர் கொடுக்கிறது பாத்தீங்களா, அதனால அவருடைய கிருபை உங்கள் மேல இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? அவருடைய கிருபை உங்களை காக்கும். இன்னைக்கு அநேக பேத்துக்கு, ரொம்ப பேத்துக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் டைம்ல தான் போயிட்டு இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, விளங்குதா உங்களுக்கு? நான் சொன்ன ஏற்கனவே கிளம்பி கவுத்தட்டு வா கிளம்பலான்ட்டு, ரொம்ப பேசுறவா கிளம்பலான்ட்டு, அந்த மாதிரி ஒரு சில கிருபை டைம்ல போயிட்டு இருக்குது. ஓட்டம் விடு விடு அப்படின்னு. விளங்குதா உங்களுக்கு? ஒரு சில எக்ஸ்ட்ரா போனஸ் டைம்ல தான் போயிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்துக்கு என்ன டைம் நடந்திருக்கோம், எப்பயோ வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். போனஸ் போனஸ் பரவாயில்ல போ. கிருபை. ஏன் எனக்கு பயப்படுறான், என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறான், நானா கொஞ்சம் கூட உருகுறான், நான் சொன்னா அவன் கேட்டுக்குவான். அவர் பாப்பாரு, ஆண்டவரே இப்படி பண்றானே, என்ன செய்யுது, ஏதாவது என்னதான் கூப்பிடுறான். கொஞ்சம் கால் அடிபட்டாலே கர்த்தாவேன்னுவாங்க, இந்த கால் அடிபட்டுச்சு, சரி எதுக்குன்னா மூச்சுக்கு 300 தடவை என்னதான் கூப்பிடுவான் அவன், விடு போட்டோம். பார்த்திருக்கா அப்படி? அதுதான் கிருபை. கிருபை இதுக்கு பார்த்தா கிருபை. இதை தெரியாம கத்துது கிருபை 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 ஜிங்கு சிக்கடி ஜிங்கு சிக்கடின்ட்டு. இல்ல இல்ல, நான் சும்மா உங்களுக்கு சிரிக்கிறதுக்காக சொல்ல. அநேக பேர் இப்படித்தான் சிரிப்பு காட்டி கொண்டு இருக்காங்க. கிருபை என்னன்னு தெரியாம உட்காந்துட்டு குதிக்குது. சங்கிலி கொடுத்தா கிருமியா, பெரிய பேர்ட்ஸ் கொடுத்தா கிருமியா, 1க்கு 3 வீடு கொடுத்தா கிருமியா. இதே தெரியுமா 2 பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி எடுத்துட்டு கிருபைன்னு சொல்ல வேதத்துல இருக்குல்ல, இல்லைன்னா அதையும் கிருபை பண்ணுவான் இவன்.
இதான் பைத்தியக்கார கூட்டம். இன்னைக்கு அப்படி நிறைய பைத்தியங்கள் வெளியே தெரியுது. இன்னைக்கு நம்மளுக்கு மூச்சு காட்ட கொடுத்து நம்ம வாழ தகுதி இல்லாதவர்கள், நம்ம எல்லாம் நியாயத்துக்கு புள்ளை போல அழிந்திருக்க வேண்டிய நம்ம மேல கொஞ்சம் மண்ணை வச்சு நோத்தி உள்ளுக்கு செடியை நட்டு பூ வேற கொண்டு வராது. பாத்தீங்களா? கிருபை. அடிக்கிற காத்து கொஞ்சம் பாடிச்சிருவாரு, கொஞ்ச நேரம் அடிக்காத இரு. 4 முக்குக்கு தூதர்களே காத்தை பிடிங்கள். காத்து அடிக்காது. இப்ப 4 முக்குல நெல்லு. ஏன்? கிருபை. ஏன்? அவருக்கு பயப்படுறதுனால. அப்ப நீங்க அவருக்கு பயந்து இருக்கிறது. உங்களுக்கு பிள்ளைகளே உங்க தாய் தந்தைக்கு கீழ்ப்படிங்கள், நாட்கள் நீடிக்கப்படும். உங்க ஆயுள் நாட்கள் நீடிக்கப்படும். இல்லைன்னா என்ன செய்யப்படும்? வேதனை சொல்லிட்டு குறைக்கப்படும். அப்பா அம்மா அவங்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளோட ஆயுள் குறைக்கப்படும் வேதம் சொல்லுது. கேட்காதவங்க தருதலிங்க. எப்ப பாரு அம்மா அப்பா சொன்னாங்க சண்டைக்கு போ அப்பா அம்மா கிட்டே, நீ சீக்கிரமா போயிடுவ. பெற்றவர்களுக்கு கனத்தை கொடுங்க, மரியாதை கொடுங்க. அதே கனமும் மரியாதையும் அதுக்கு மேலாக நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு நான் கர்த்தர்னா எனக்குரிய பயம் எங்கேன்னு கேட்கிறார் அவரு. நான் கர்த்தர்னா எனக்குரிய பயம் எங்கே? பார்த்து பயப்படுறதில்ல. அவர் சொன்ன வார்த்தை கேட்கிறோமா, கீழ்படியுமா, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா, அவருக்கு நேரம் தருமா, அவருக்கு நம்ம அவர் சமூகத்துக்கு போறதுக்கு நிக்கிறோமா, வாஞ்சியாய் போறோமா இருந்து என்ன செய்ய சொல்றாரு? ஒரு ஆள் வீடு போ, வருவான். அவன் கூப்பிடுற ஆள் அனுப்பி கூப்பிடு. சேர்த்த கடுப்பாய் பத்தி கருத்து பேசாம போயிடுவாரு. நம்ம 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தா என்னோட சத்தமே இல்லையே, பார்த்தா தெரியும் சைலண்டா இருக்கிறாரு. அப்ப போய் உசுப்புவோம், ஆண்டவரே ஆண்டவரே. பேச மாட்டாரு. கொஞ்ச நாளுக்கு ஏதாவது ஒரு அனுப்புவாரு, ஒரு ஏதாவது ஒண்ணு வரும். அது அவர் அனுப்ப தேவையில்ல, தானா வரும். ஐயோ ஆண்டவரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணும். பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் தோணு பாருங்க. ஆமா இல்லையா? ஏன் நம்மளை கர்த்தர் இந்த சரீரத்துக்குள்ள வச்சு இந்த ஆத்மா இப்படிலாம் ட்ரெயின் பண்றாரு? ஏன் இதெல்லாம்? ஏன்னா இந்த ஆத்மா எந்த நேரத்திலும் அவர் சார்ந்து முழுமையா அவரை விசுவாசித்து முழுமையா அவர் மேல் நம்பிக்கையா இருந்து எந்நேரமும் இயேசுவே 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 இந்த ஆத்மா சொல்லி சொல்லி இந்த ஆத்மா பலமாயி இந்த ஆத்மா பரலோகத்துக்கு ஏற்ற ஆத்மா மாறிட்டால் வெளிய, இல்லைன்னா மிஷன் ஃபெயில் ஆயிடும். நீங்க அப்படி மாறிட்டாதான் மிஷன் சக்சஸ். உங்களை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா அப்படி கீழே மண்ணுல விழுந்து காஞ்சி புல்லா போயிடும். அந்த பூ எடுத்து தலையில வைக்கிறமா வேண்டாம், அங்கதான் டிசைட் பண்ண முடியும். பிறகுதான் உங்களுக்கு புரியுதா? அப்ப அதான் சொன்ன அந்த வசனத்தை நானே வாசிச்சு முடிக்கிறேன். அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளும் அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கதி தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுமா? புரியுதா? இன்னைக்கு பெற்றோர்களே கர்த்தருக்குள் நீங்களும் கீழ்ப்படிங்கள், அப்ப உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க ஏன் அப்பா அம்மா கீழ்படுறதுன்னா தவற நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க தப்பா நினைச்சுனாலும் நான் கவலைப்பட போறது இல்ல. நிறைய நேரத்தில் நீங்க பெற்றவங்களே கர்த்தருக்கு கீழ்படுகிறது இல்லை. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால பிள்ளைங்களே உங்க கீழ்ப்படிய மாட்டேதுங்க. நீங்கள் முதலாக கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது போய் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, கர்த்தர் அப்பா அம்மா கீழ்ப்படி சொல்லுங்க, அது கேட்கும். ஏன்னா பிள்ளை பாக்குது அப்பா அம்மா கீழ்படிறாங்களா இல்லையா, அப்பா அம்மா போத கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்காங்களா இல்லையா, இது பாக்குது. இது உட்காந்து வீட்டுல கால் மேல கால போட்டு டிவி சீரியல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒழுங்கா பைபிள் புக் எடுத்து படி, ஒழுங்கா பைபிள் எடுத்து படி. அது இன்னைக்கு நீ படிக்கவே இல்லை, அது கேட்காதுப்பா, அது கேட்காது. ஆனா மனசுக்குள்ள நினைக்கும். விளையாடாதீங்க, என்ன பொடின்றாங்க, அது அவங்க படிக்க மாட்டேன்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப பெற்றவர்கள் தான் பிள்ளைங்களுக்கு உதாரணமாக இருக்கீங்க. விளங்குதா உங்களுக்கு? நீங்க இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் போட்டு நடத்ததான் பண்ணிட்டு நீங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்க ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு உங்க பிள்ளை பார்க்கும். அந்த பிள்ளை பார்த்து நம்ம நினைக்கும், ஏன் எங்க அப்பா அம்மா அப்படி பண்றாங்க, என்ன மட்டும் ஒழுங்காரு உண்மையாரு கரெக்டாருன்றாங்க, என்ன பொய் பேசாதுன்றாங்க. அம்மா பொய் பேசுறாங்க, நாளைக்கு உன்கிட்டே பொய் பேசும்பா. அன்னைக்கு போய் அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட போய் சண்டை போடாங்க, ஏ நீ பொய் சொன்ன, அது நினைக்கும் நீ சொன்ன, கேட்காது. தயவு செய்து முன் உதாரணமாய் நடத்த கொள்ளுங்க. விளங்குதா உங்களுக்கு? அந்த மாதிரிதான் நம்ம மத்தியில இருந்து நம்மளுடைய ஊழியக்காரர் மனுஷன் என்னுடைய நண்பன் ஞானசேகரன் ஒரு நல்ல உதாரணமாய் வாழ்ந்தார். அவரு போல என்னால ஒரு சில விஷயங்கள் இருக்கவே முடியாது. பயங்கரமான பொறுமைசாலி. நான் சொன்னேன், அந்த ஆளு எனக்கு ஃப்ரெண்டா இருந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்.
ஏன்னா என்னெல்லாம் சமாளிக்க கஷ்டம். நான் ஊழியத்துக்கு கர்த்தர் தொடங்கி வான்னு சொன்னாரு. நான் நேரா போய் ரொம்ப போராட்டம் அவர்தான் கூப்பிட்டு சாப்பாடு கால உட்காந்து காலை தூக்கி நாக்கில் நீட்டிட்டு உட்காந்து சொன்னேன். என்னால இதுவே மாத்த முடியல. நான் கர்த்தர் ஊழியக்காரனாச்சா நான் எப்படி செய்யறது, அப்படி போகுதுன்னு ஒரே வார்த்தை சொன்னாரு. கர்த்தர் உங்களை எப்படி அழைத்தாரோ அப்படியே போங்கன்றார். மற்றது அவர் பார்த்துக்குவாரு. அந்த வார்த்தையை நம்பி அவர் சொன்ன ஆலோசனை இருதயத்துக்கு சமாதானம் கொடுத்தனால தைரியமாய் காலை உள்ளுக்கு வச்சதான் உண்மை. இன்னைக்கு இந்த திருச்சபை கர்த்தர் நடத்தி கொண்டு வரதுக்கு காரணம், இன்னைக்கு என்னை கர்த்தர் ஏக்கி நடத்தி என்னை செய்ய சொன்னதுக்கு தொடக்கம் ஒரு காரணம் அவரும் கூட. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அவரு தான் அந்த கடையில ஆலோசனை கொடுத்தாரு, தைரியமா போங்க அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு ஆதரவு இல்லை, யார் ஆதரவும் கிடையாது. சில நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட உறவுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார். சில திருச்சபையிலிருந்து உங்களுக்கு கொடுத்திருப்பார். உறவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க யாரும் உதாசீனப்படுத்தாதீங்க. கர்த்தர் இடத்துல உங்களுக்கு சத்தம் வந்தால் உதாசீனப்படுத்தாதீங்க. உங்க கூட இருக்குங்க சபை நண்பர்களோ இல்ல சபை விசுவாசிகளோ சபை குடும்பத்தார்களோ யாரோ தான் சரி, உங்க சொந்த குடும்பத்தார்களோ எந்த சூழ்நிலை வந்தா அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க. அவங்களுக்காக நீங்க தோல் கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அப்பொழுது இனிமே உங்களுக்குள்ளால எந்த அந்த கசப்புத்தன்மை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாடம் விளங்குதா, நமக்கு ஒரு பாடம். இந்த பாடத்தினால் நம்ம வாழ்க்கையில படிச்சு நம்ம ஆத்மாவை தேற்றி கற்றுக்கொள்ளணும். அப்ப அவருடைய மரணம், அவர் விதையாய் விழுந்து செத்து கொடுத்த கனி நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, கற்றுக்கொள்ளணும். விளங்குதா உங்களுக்கு? அந்த கனி நம்மளுக்கு பிளஸ்ஃபுல்லா இருக்கணும். கத்துக்கிட்டோம் அவரை பார்த்துக்கிட்டு. அவருடைய மரத்துல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஆமாவா இல்லையா? அப்ப ஒரு மரத்தை குறித்தும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். அதான் வேதம் சொல்லுது, இந்த முட்டாள் இருக்கான்ல, நான் உங்களுக்கு புரிய பாஷை, இந்த முட்டாள் இருக்கான், மூடம் இருக்கான்ல, இவன் இந்த என்டர்டெயின்மெண்டான இடத்துல தான் இருப்பான். அப்படியே படம் பார்க்குற இடத்துல சும்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு காலையிலே உட்காந்துக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு? அப்படியே உட்காந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டாளி வெட்டி கதை பேசிக்கிட்டு அப்படியே திரிவான். அவனுக்கு எதை பத்தி அவக்கறை இருக்காது. ஆனா அறிவாளி இருக்கானே, ஞானம் உள்ளவன் இருக்கானே, இவன் எங்க தரமா இருப்பான்? இரங்கல் கூட்டத்துல இருப்பான். ஏன்னா இரங்கல் கூட்டத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கட்டமும் அவனுக்கு இதெல்லாம் நிஜம் இல்லை, இப்ப நம்ம பாக்குற இதெல்லாம் நிஜம் இல்லை, நான் சாகுறது ஒரு நாள் நிஜம்ன்றது மட்டும் அவனுக்கு மனசு தெரியும். அதனால்தான் அவங்க இருப்பான், இவன் இங்க இருப்பான். நீங்க அறிவாளிகள் இந்த ஞானமான ஜனங்களா மத்தியில இருக்க போறீங்களா, இல்ல நீங்க முட்டாள் மாதிரி இருக்க போறீங்களான்னு தப்பா நினைச்சுக்க. வேத வசனமா அதை கோட் பண்ணல உங்களுக்கு, நான் உங்களுக்கு புரியுற பாஷையிலே சொல்லிடுறேன். ரொம்ப பேருக்கு புரியுறதே இல்லை. அப்ப நீங்க எந்த ஜனங்களை இருக்க போறீங்கன்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். வேதத்துல எடுத்த வசனத்தின் பிரகாரம் புல்லா இருக்க போறீங்களா, புஷ்பமா இருக்க போறீங்க, நீங்க தீர்மானிக்க. சரிங்களா? புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.